நம்ம இன்னைக்கு சேனக்கிழங்கு தீயல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 100 கிராம் போல சேனக்கிழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவு புளி எடுத்து தண்ணியில ஊற போட்டிருக்கேன். தாளிக்கிறதுக்காக கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, கொஞ்சமா சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். மசாலா வறுத்து அரைக்கிறதுக்காக ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல தேங்காய் துருவல், 2 சின்ன வெங்காயம், கொஞ்சம் நல்ல மிளகு, கொஞ்சம் மல்லிப்பொடியும் கொஞ்சம் வத்தல் பொடியும் எடுத்து வச்சிருக்கேன். கருவேப்பிலையும் கொஞ்சம் இதுல சேர்த்து வறுத்துக்க போறோம். நம்ம இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப மசாலாக்கு வறுத்துக்கிறதுக்காக எண்ணெய் விட்டுருக்கேன். இப்ப இதுல வந்து தேங்காய், சின்ன வெங்காயம், நல்ல மிளகு போட்டுக்கலாம். நல்லா செவக்க வறுத்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் செவந்தாச்சு. இப்ப கருவேப்பிலையும் மல்லிப்பொடி, வத்தல் பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்ப வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இத வந்து ஆற வச்சுக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருந்தது நல்லா ஆறிடுச்சு. இத வந்து ஜார்ல கொட்டிக்கலாம். ஜார்ல கொட்டியாச்சு. இதுல வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்ப தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல வந்து வெந்தயம், கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிட்டு இப்ப கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டுக்கலாம். இப்ப இது கூட நம்ம அரைச்சிட்டு வந்து மசாலாவை கொட்டிக்கலாம். ஜார் அலசி கொஞ்சம் தண்ணி விடுறேன். இப்ப இது கூட நம்ம வேக வச்சு வச்சிருந்த சேனக்கிழங்கு போட்டுக்கலாம். இது கூட புளி தண்ணி கரைச்சி விட்டுக்கலாம். உப்பு, இப்ப இது நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு இப்ப வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப தீயல் ரெடி ஆயிடுச்சு.
இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.